எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்களே நேற்று கொண்டிருக்கிறது. பிறந்த நாள் முதல் இத்தனை ஆண்டு காலமாக தாயோட பிறந்த தாய் மாமனாரே அனாதை போல தாய் இருந்து தந்தையை விரிந்து இந்த நாகவனை தோகவனை நடுவிலே இருக்கக்கூடிய உபநாயவனையிலே வாழ்ந்து வந்ததே. மீண்டும் என்னை தேடி 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 ஒவ்வொருத்தராக வந்து சண்டாள துரியமனானவன் சத்தியத்தை பெற்ற பிறகு காளியம்மன் கோவிலை கூட அழைத்து சென்று கடவுளிட்டு இந்த பாரத போர்க்களத்தை ஆரம்பித்து இந்த 56 தேசத்தை நானே ஆள வேண்டும். அதனாலே காளியம்மன் கோவிலுக்கு கடவுளை வாடா என்று எப்படிதான் மனம் வந்து அழைக்கிறாயோ சட்டாளனே. ஐயோ என்ன செய்வது? சத்தியம் 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 என்பது சத்தியம் தவிர்த்து விட்டால் என் சத்திர குலத்துக்கே வந்து இழுவேன் தேடிவிடும். அதனாலே என் உயிரை போனாலும் பரவாயில்லை. அப்பா பெரியப்பா வாரிகளுக்கு அப்பா கண்ணே தந்திர மார்க்கமாக சத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சத்தியத்தை பெற்றுவிட்டு தந்திர மார்க்கமாக காய் நிறுத்துகிறாய். சத்தியம் மட்டும் ஒரு வேலை செய்யவில்லை என்றால் இந்த இடத்தை அதனாலே சத்தியம் செய்து விட்டேன். சத்தியம் தவறாத சத்திர குலத்திலே பிறந்தவன், ஓடு தவறாத குருகுலத்திலே பிறந்தவன். உனக்கு கடவுளுக்கு எப்பொழுது வர வேண்டும்? நாளை வரும் ஆடி மாதம் 1ஆம் தேதி அமாவாசை அன்று நான் காளியம்மன் கோவிலுக்கு கடவுளை வர வேண்டும். அதுதானே உன்னுடைய ஆசை? அப்பா தாங்கள் சொன்ன பிரகாரமாக நாளை வரும் விடிந்தால் ஆடி மாதம் அமாவாசை அன்றே 1ஆம் தேதி. சரி, இந்த ஒருத்திக்கு ஒரு மகன் தாய்ப்பால் குடிக்காதவன் தந்தை முகம் பாராதவன் எதிர்வமாக கொண்டவன். சரி, உன்னை அழைத்து சென்று காளியம்மன் கோவிலுக்கு அந்த காளியம்மன் கோவிலுக்கு நான் கடவுளுக்கு வருகிறேன். இதே ஒன்றே போதும் அப்பா, வருகிறேன்.
நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் திருவாயிலே அவைய குரலானது கேட்டதே. என்ன சுவாமி நடந்தது? கண்ணே தேவி, ஆனதோ செய்தி என்ன? அன்புடனே சொல்லும் ஐயா. கண்ணே பாஞ்சாலி, அந்த துரியோதனன் சொன்னத வார்த்தை போலவே இந்த தினத்திலே சண்டாளன் சதிகாரன் துரியோதனன் செய்த ஒரு கொடுமையினாலே இதோ குருச்சேத்திர பூமியில 18 நாள் சண்டையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி துரியோதனன் சொல்லி இருக்கிறான். அப்படியா? அதுமில்லாமல் இந்த குருச்சேத்திர பூமியிலே சண்டை ஆரம்பிப்பது எப்படி என்றால் என்ன செய்வது ஏது செய்வதுன்னு சொல்லி ஒன்றுமே புரியாமல் இருக்கிறான். அதனால இந்த தினத்திலே இதோ உடைய அண்ணனாக வாழ்ந்துடக்கூடிய ஹரி பரந்தாமன் கோபால கண்ணன் அண்ணனாக வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய அண்ணன் மாய கண்ணன் இருக்கிறார். உண்மைதான். அறிவதற்கும் தெரியாதற்கும் மாயவரை அழைத்து இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்னார். ஏதாவது ஒரு நல்ல ஒரு வழியை தந்திரமான முறையிலே உண்மைதான் சத்தியத்தை வாங்கி தங்களும் தந்திரமான முறையில வந்து வாங்கிட்டு போயிட்டான். அது நடந்து முடிச்சு போச்சு கண்ணு. ஆமா ஆமா. இதற்கு மேல என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த பாண்டவர்கள் நாம் முடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமா. அதனாலே உடனடியாக அண்ணனாகப்பட்ட மாயக்கண்ணனை நினைத்தால் உண்மைதான் அதற்கு ஒரு வழியானது கிடைக்கும். உண்மைதான். உடனடியாக சென்று சந்திக்கலாமா? அப்படியா? மாயவா மாயவா
என்னுடைய கருடால் வாகனமல்லவா நீ? ஆமா சுவாமி. ஏனப்பா இந்த நிலவிற்கு ஆளானாய்? ஒரு வியாதி வந்து விட்டது சுவாமி. எதனால்? பெரிய வியாதி வந்துட்டு. பெரும் வியாதி. ஆமாங்க. எதனால்? அசிங்கம் பண்ணாதடா. கருடாழ்வார் பெரிய வியாதி வந்துருச்சுங்க. பெரும் வியாதி. ஆமா. சரி, எப்படி வந்தது கேளுங்க. அதான் எப்படி வந்தது சாமி? 3 மாசம் நல்லா தான் இருந்ததுங்க. இப்போ 2-3 மாசம் ஒரு வியாதி வந்துருச்சு. ஐயோ, பெரும் வியாதி அப்பா. எதனால வந்தது இந்த வியாதி? சத்தம் போடாது சாமி. போன மாசம் 3 மாசம் முன்னாடிங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி அக்கா கிளவி சத்தம் போட. யா சத்தம் போடுறீங்க? விடிஞ்சிக்கலையா சத்தம் போடுறீங்க? அவங்க ஊர்ல அவங்க சத்தம் போடாம இருப்பாங்க. அதுதானே காசு கொடுத்து அவங்க வரி கொடுத்துக்கிறாங்க. சாமி 3 மாசம் முன்னாடிங்க நம்ம சேலம் இருக்குல்லைங்க. சேலம் அன்னதானப்பட்டி கூத்துக்கு போறதுங்க. சரி, மத்தாளுக்கு அந்த மாதிரி ஒண்ணுக்கு போயிட்டான். சரி, அடிச்சுட்டு அந்த மத்தாள் அடிக்க தெரியாம அடிச்சு பாருங்க, கைக்குள்ள போயிடுச்சு. எதுல எதுல அப்படி கேளுங்க. அந்த எதுல அண்ணா, அப்ப அந்த தோல் பழைய தோல்னா அதுதான், இது புது தோல். அந்த போடு போடுறோம். அப்புறம் சாமி மத்தாளை கிழிஞ்சு போச்சீங்களா? மத்தாள தோல் எடுக்க நானும் மத்தாளக்கார 2 பேரும் சேர்ந்து போடுங்க. 2 பேரும் சேர்ந்து மத்தாள தோல் எடுக்கிறது. மத்தாள தோல் கிழிஞ்சு போச்சு. மத்தாள தோல் எடுத்து வந்து தோலை மாத்தலாம். அப்புறம் தோல் மறாண்டு கூத்து வேணும். உண்மை. அப்புறம் மத்தாள தோல் எடுக்க போடுங்க. சரி, தோலை எடுத்துக்கிட்டு நைட் ஒரு 10 மணி இருக்கும். சரி, அந்த மேம்பாலம் இருக்கும். மேம்பாலம் அந்த நுழைவாதுல மத்தாளத்து நானும் மத்தாளக்கார தோல் எடுத்துட்டு அடுத்து வந்துட்டே இருந்தோம். அந்த பாலத்துல ஒரு 5-6 பொம்பளை நின்னுட்டு இருந்தாங்க. அந்த பாலத்துக்கு அடியில ஒரு 5-6 பொம்பளை நின்னுட்டு இருந்தாங்க. வர்றவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. எப்படி யாரு வந்தா நம்புறோம்? என்னடா அது அசிங்க பிடிச்சவடா நீ? அது கராக்கியான பொம்பளைங்க. ஓ, அந்த மாதிரி. ஆமா. அப்புறம் மத்தாளக்காரன் என்ன செஞ்சான்? அவன் ஜோப்புல கை விட்டான். ஒரு 50 ரூபா இருந்தது. ஒரு கராக்கி தள்ளி போயிட்டான். அவன் நல்ல கராக்கி தள்ளிட்டு போயிட்டான். நான் என்ன செஞ்சேன்? ஜோப்புல கை விட்டேன். ஒரு 3000 ரூபா இருந்தது. 3000 ரூபா இருந்தது. 50 ரூபாய்க்கு அதுக்கு உண்டானது அவன் நீ உங்க கையில 3.25 ரூபா இருக்குது. 3.25 நம்மளது பேங்குங்க. அன்னைக்கு வந்து சம்பளம் எவ்வளவு எனக்கு? 3000 ரூபா வந்தது. ஆனா நீ வச்சிருந்த காசு எவ்வளவு? பேங்க்ல போட்டுங்க. பெரிய பேங்க். நம்ம பேங்க் என்ன பேங்க்? கோவிந்தா பேங்க். உண்மையாலுமே அது கோவிந்தா பேங்க். என்ன பேங்க்? கோவிந்தா பேங்க். 2 மணிக்கு மேல கோவிந்தா பேங்க். 2 மணிக்கு மேல கோவிந்தா பேங்க். 2 மணிக்கு மேல 9 மணிக்கெல்லாம் பேங்க் திறந்துருவாங்கப்பா. நம்மளது கோவிந்தா பேங்க் 12 மணிக்கு மேலங்க. அப்படியேப்பட்ட பேங்க் எனக்கு தெரியாம பிராந்தி கடை. இந்த பேங்க்ல கொண்டு அப்புறம் சாமி 3000 ரூபாய் கொடுத்துங்க. ஒரு 95 வயசுல ஒரு கூட்டு போயிடுங்க. ரொம்ப முத்தலாடு தெரியுது. ரொம்ப அடி வாங்கிருக்க மாதிரி தெரியுது. ஒண்ணு தெரியல சார். சரி, ஒரு 3000 ரூபாய் வேற ஒரு மாதிரி ஒண்ணு தெரியலங்க. ஒரு 3000 ரூபாய் கொடுத்துங்க. ஒரு 95 வயசுல கூட்டு போயிடுங்க. 3000 ரூபாய் 3 வாரத்துல வியாதி வந்துருச்சு. 50 ரூபா கொடுத்து நல்லா மொத்தம் அடிச்சிட்டு இருக்கிறப்ப 3000 ரூபாய்க்கு போனா 3 மாசத்துல வியாதி. உண்மையில சொன்ன சாமி. ஆனா கண்டபுடா துரோகம் செஞ்சு அந்த மாதிரி தான் சுவாமி. கடவுளே, நான் போகாத கோயில் கிடையாது, விற்காத வேண்டுதல் கிடையாது. வேண்டுதல் இல்ல சுவாமி. கடவுளே, உலகத்திலே முதல் கடவுள் நீங்கள் தான் சுவாமி. கடவுளே, இந்த வியாதியை நீங்க தான் வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வியாதியை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். நான் இருக்குது இந்த வியாதி நான் வாங்கிக்கணும். நீங்க தான் குணப்படுத்தணும். அப்படி சொல்றா? நான் வாங்கிக்கணுங்கிற நீங்க தான் குணப்படுத்துறீங்க. அப்படியே சரி, இங்க இருக்கட்டுமா? நீங்க நாங்க போய் நிக்கிறோம். நீங்க சொல்றீங்களா? ஆமா, போய் அவங்க நீங்க இருக்கீங்களா? எங்கயோ நில்லப்பா.
இருக்கோப்பா. நன்றாக உற்று என் நாமத்தை பார். உலகத்திலே முதல் கடவுள் யாண்டால் மாயூர் கோபால கண்ணன் தான். ஆஹா கடவுளே, ஆலயம்லையே ஆலயம்லையே பூமியிலேயே அறிந்ததும் அறியாமலும் புரிந்தது புரியாமல் இருக்குதும் எல்லாம் உமக்கு தெரியும். நன்றாக உத்தியது கிளைப்பா. சுவாமி கடவுளே, என் நாமத்தை நீ உத்து பாடுறா. நீங்க தானே பார்க்க சொன்னீங்க. நீங்களோட சாமி பார்க்க போறீங்க. நாமத்தை நீ பாரப்பா. வியாதி ஆஹா மாயமா எம்பெருமான கோயிந்தா ஏடு கொண்டமான பெருமாளே கோயிந்தா கோயிந்தா. அருமை அருமை பாடல் பாடப்பா. கங்கை கரை தோட்டம் கங்கை கரை தோட்டம் கண்ணி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே ஓ கண்ணன் நடுவினிலே கங்கை கரை தோட்டம் கண்ணி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே நடுவினிலே நடுவினிலே. கண்ணன் நடு உனக்கு அந்த அளவுக்கு சமாதானம் ஆயிடுச்சா? முத்திரி தேங்காய் உனக்கப்பா 3000 கடன் எனக்கப்பா கற்பூர தீபம் உனக்கப்பா இந்த கந்துக்காரர் தொல்லை எனக்கப்பா. சாமியே சபரமனையப்பா. சாமி யானு கேளுங்க, நானும் கொட்டிக்காரன். கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி ஐயப்ப கோயில் மாலை போடுவோம். மாலை போடுவீங்க. கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி ஐயப்ப கோயில் மாலை போடுவோம். சரி. ஆனா கோயிலுக்கு போகும்போது காசு இருக்கிறது இல்ல. அப்புறம் வேலை வெட்டிக்கு போறது கிடையாது. அதான் மாலை போட்டு வீட்டோட சரி. குளிர் காலம் இல்ல. ஆமாடா குளிர் காலம் இல்ல. சரி. சாமி பார்த்து இந்த வீட்டுக்கு கூட தூங்க வேண்டியதானே. அப்புறம் ஐயப்பன் கோயில் போகும்போது காசு இருக்கிறது இல்லைங்க. காசு இருக்கிறது இல்ல. ஏதோ கந்துக்காரன் வந்தா ஒரு 5000 ரூபாய் கந்து எடுக்க வந்தா கோயிலுக்கு போக வேண்டியதுதான். 5000 ரூபாய் கந்து எடுத்து 3 வருஷம் ஆகுதுங்க. எவ்வளவு கட்டுங்க? எவ்வளவுப்பா? எவ்வளவு கட்டுறீங்க? 10 பைசா கூட கட்டல. கந்துக்காரன் வந்து போனா கூத்து போய் வந்துடும். அது ரோடி ஆசைப்பட்டு ஏதோ வருஷத்துல சாமி வாங்க சார். உண்மையான பெருமாள் நீங்க சாமி சத்தியமா சொல்றேன். சாவல் தான் இவர்தான். ஆயர்பாடி மாளிகையில் தாய்மறையில் கண்ணுறங்க மாய கண்ணன் ஊம்புகிறார். நியாயம் பண்றானே இல்லையா? எப்படியாவட்ட பெருத்த சபையானது இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு இன்னும் மேற்கு பாலப்பட்டு என்றால் நமக்கு தாய் திருநாடு. அப்படியாப்பட்ட தாய் திருநாட்டில் வாழ்ந்து வரக்கூடிய அருமையான தங்கங்களாகப்பட்டவர் நம்முடைய பகலிமார்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இன்றைய தினத்திலே காளியம்மன் திருவிழாவை பெரும் விழாவாக கொண்டாடி நமக்காக நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட நாடகத்திற்கும் நம்முடைய நாடகத்தை காண வந்த ரசிக பெருமக்களுக்கும் நம்முடைய சூப்பர் கூட்டம் குறையாமல் கொண்ட பூவாடாமல் எந்த போனாலும் தங்கமாக இருந்து எந்த ஒரு தொழிலாளர்களுக்கு வெள்ளிக்காய் உள்ளூரியாளர்களுக்கு நலமுடன் வளமுடன் வாழ்வதற்காக நம்முடைய எதிர்ப்பு சேர்ந்த கைவாணி நாடக கலைக்குழுவின் சார்பாக பொன்னசாமி கலைக்குழு சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் உங்க மூஞ்சி நீங்களே பாத்துக்கோங்க. என்ன பண்ணி விட்டு போயிருக்காரு? அப்படியாப்பட்ட இந்த தினத்தில் தீபாவளியில திருத்தவையிலே சாப்பாடு
அப்படியாப்பட்ட அருமையான தங்கங்கள் இந்த தினத்திலே அரவான் கடவுள் என்று சொல்லக்கூடிய மாமல்லபுரம் அருமையான அற்புதமான நாடகத்தை இடத்திலே அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். அப்படி இந்த அரவான் கடவுள் என்று சொல்லக்கூடிய நாடகத்திலே நான் வேலை விட்டு வந்தபடியா நான் யார் என்று சொல்லட்டுமா? நந்தன் முகதன் நமக்கோடி நாராயணன் நமக்கோடி நாராயண ஒரு இடையில் உழந்த மாயன் ஓரடி ஈரல் உலகளந்த மாயவன் ஓரடி ஈரல் உலகளந்த மாயவன் உலகளந்த மாயவன் மாயவன் என் அங்கெல்லாம் கண்ணாக இருப்பதனால் என்னை கண்ணா கண்ணா என்று அழைப்பார்களப்பா. ஆதி வைகுண்ட வாசன் ஆகட்டும் சுவாமி ஆகட்டும் கடவுளே. அப்படி கண்ணனாக நீங்கள் பிறந்திருந்தாலும் இருந்தாலும் இந்த யுகத்தில் அகத்தில் 1008 யுகத்தில் 88 புதியாக ஆணிடுத்ததோ 10 விடுத்த பரந்தாமன் சொல்லலாம். 10 பரந்தாமன் உண்மைதான். இந்த யுகமோ 4 யுகம். ஆமா. எப்படி திரேதா திரேதா துபாவரி கலியுகம் விடத்தில் கூடிய 4 யுகத்திலே நான் 10 விடுத்தேன். அந்த தலை திறந்தது 10 சரி கடவுளே. இப்போ முதல் அவதாரத்திலே முதல் யுகத்திலே நான் எடுத்த அவதாரமோ 6 விடுத்தேன்ப்பா. 6 என்ன அவதாரங்க? இதோ இரண்டாவது யுகத்திலே நான் எடுத்த அவதாரம் ஒரே ஒரு அவதாரம் எடுத்து. என்ன அவதாரம்? 6 1 7 அவதாரம். ஆமா. மூன்றாவது துவாபர யுகத்திலே 2 அவதாரம் எடுத்து. என்ன அவதாரம்? 9 அவதாரம். 9 9 நிக்குதுங்க. அதனாலே கல்கி என்று சொல்லக்கூடிய கலியுகத்திலே கல்கி அவதாரம் எடுப்பேன். அப்படி இருந்தாலும் எந்த அவதாரம் எடுத்து யாரை கொண்டு முதல் யுகத்திலே யுகத்திலே ஆண்டெடுத்த அவதாரம் முதல் அவதாரம் என்னவென்று தெரியுமா? என்ன அவதாரம் சுவாமி? சோமகாசூரன் எடுத்துள்ளக்கூடிய சூரனை கொள்வதற்காக மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுத்து. முதல் அவதாரம்
உண்மைதான். ஓ மச்சாவதாரம். உண்மைதான். முதல் அவதாரம் வந்து மச்சாவதாரம். மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுத்தேன். எதற்காக எடுத்தேன்? சரிங்க மச்சாவதாரம் எதுக்குறீங்களா? அது எதுக்காக அந்த அவதாரம் எடுத்தீங்க? இதோ பிரம்மனிடத்தில் இருக்கக்கூடிய 4 வேதத்தை சரி. இந்த சோமகாசுரன் ஏய் திருடிக் கொண்டு போய் விட்டான். ஓ யார் சோமகாசுரன்? ஆமா அந்த 4 வேதத்தை. உண்மைதான். சரி. அப்படி திருடிக் கொண்டு போகும் பொழுது ஆ. பிரம்மனிடத்துல வரத்தை வாங்கி திருடினான். எப்படி வர வாங்கினாரு? இந்த உலகத்திலே எனக்கு சாவு என்பது வர வேண்டும் என்றார். இரவிலும் பகலிலும் எந்த ஒரு ஜீவன் தூக்கம் இல்லாமல் இருக்கிற சூழ்ந்தான ஜீவனால் இரவு போல தூங்காத ஜீவன். அந்த ஜீவனால் என் உயிர் போகட்டும் சொல்லி வரத்தை வாங்கினான். இரவு போல தூங்காத ஜீவன் என்ன ஜீவன்? யாரப்பா? கரெக்ட். யாரு? கண்டுபிடிச்சிடுங்க. எப்படி? எங்க அப்பட பார்த்து பாட்டு தூங்குறது இல்லைங்க. என்னடா சொல்ற? 95 வயசுல தூங்குறது இல்லைங்க. இடுப்பு ஒடிச்சு கிடக்குது. அது கூட அது சின்ன வயசுல தூங்குறங்க. இப்ப தூங்குறது இல்லை. இந்த பொறுமையிலே தவிர்த்திருந்தவர் யாரு? ஓடுகின்ற கங்கை. ஆமா. அந்த கங்கைக்கு ஒரு வினாடி வந்து தூக்கம். அது ஒரு தூக்கம். அதுக்கு நம்ம உதவி வரும். கண்டிப்பா வரும். நடு ஜாமத்துல போய் பாத்தீங்கன்னா தண்ணி அப்படியே அமைதியா அப்படி அமைதியாக இருக்கும். அது ஒரு தூக்கம் தான். ஆமா. அப்படியாவட்ட மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுக்க காரணம் என்ன? எதுக்காக அந்த அவதாரம் எடுத்தீங்க? இதோ சோமகாசுரனாக சொல்லட்டும், இரவிலும் பகலும் எந்த ஒரு உயிரினமானது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அந்த உயிரும் சாவு, அதாவது சாவு வரணும் அப்படின்னு சொல்லி வரத்தை வாங்கிட்டான். யாரு? சோமகாசுரன். ஆமா. சரி. மீனுக்கோ எப்படி கண் இமைகள் கிடையாது. ஓ இரவு போல தூங்காத ஜீவன் அது ஒண்ணுதான். ஆமா. கண் இமை இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வரும். நம்ம வந்து கண்ணு மூடி திறக்கிறோம். ஆமா. அந்த மீனுக்கு வந்து கண் இமைகள் கிடையாது. இமைகள் கிடையாது. அதனாலே மற்ற என்ன சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுத்து சோமகாசுரனை கொண்டு 4 வேதத்தை மீட்டு என்னவனாகிய பிரம்மதேவனிடத்தில் ஒப்படைத்து. இது முதல் அவதாரம் வந்து மச்சாவதாரம். முதல் அவதாரம் மச்சவதாரம். சரி. இரண்டாவது அவதாரம்? இரண்டாவதாக நான் எடுத்த அவதாரம். என்ன அவதாரம்? என்ன அவதாரம்? இதோ கடல் ஆமையாக அவதாரம் எடுத்தேனப்பா. ஆமை என்றால் எப்படி? ஆமை என்றால் என்ன? ஆமை அவதாரம் எதுக்காக எடுத்தீங்க? என்ன ஒரு பக்கமாக அசுராதி கூட்டம் ஒரு பக்கமாக தேவ அமிர்தத்தை களைந்தார்கள். ஓ தேவர்களும் அசுரர்களும். ஆமா. தேவ அமிர்தம் களைந்தார். தேவ அமிர்தத்தை களையும் பொழுது சரி மந்திரேரி மலையானது ஒரு பக்கம் சாய்ந்து கொண்டே போனது. ஓ பெரிய மலை. ஆமா. அப்படியாப்பட்ட மலையானது சாய்ந்து கொண்டே போக அந்த மலையை எடுத்து நிறுத்துவதற்காக நான் கடல் ஆமையாக அவதாரம் எடுத்தேன். ஓ ஆமை அவதாரம். ஆமா. இரண்டாவது அவதாரம். ஓ இரண்டாவது அவதாரம். மூன்றாவது அவதாரம் என்ன அவதாரம்? என்ன அவதாரம்? ஆபடி சக்கரவர்த்தியாகப்பட்டவன் இந்திர பதவியை அடைய வேண்டுவதற்காக தானத்திலே சிறந்த 32 தானத்தை சரிவர செய்து கொண்டிருந்தான். அப்படியாப்பட்ட 32 தானத்தை யார் சரிவர செய்யறாங்களோ அவனுக்கு இந்திர பதவி கிடைக்கும். சரி. வருவோர் போவருக்கெல்லாம் இல்லை என்று கேட்டது இல்லை என்று சொல்லாதபடிக்கு தானத்தை செய்து கொண்டிருந்தான் மாவடி சக்கரவர்த்தி. மாவடி சக்கரவர்த்தி. ஆமா. சரி. அவனை எப்படியாவது அழிக்க வேண்டும், கர்ப்பத்தை அழிக்க வேண்டும், அவனை கொல்ல வேண்டுவதற்காக கொல்ல பிராமணனாக வாமன அவதாரம் எடுத்து உள்ள பிராமணன் அவதாரம் எடுத்து குடை பிடித்துக் கொண்டு வாமன அவதாரம் எடுத்து அவனிடத்தில் சென்று 3 நிலம் கேட்டு 3 இடம். ஆமா. சொன்னான் எடுத்தேன் விஸ்வரூபம். சரி. இந்த பூமியை ஒரு அடியாக ஆகாயத்தை ஒரு அடியாக 2 அடியிலே இந்த உலகத்தை அளந்து விட்டேன். 3வது அடிக்கு நான் நிலம் என்று கேட்டேன். வந்திருப்பது தாங்கள்தான் என்று தெரியாதபடிக்கு அறியாத தனத்திலே தவறு செய்து விட்டேன் மாவடி சக்கரவர்த்தி. அதனாலே 3வது அடியை என் தலைமீது வைத்து திறந்து கொள்ள வேண்டும் சொன்னான் மாவடி சக்கரவர்த்தி. 3வது அடி அவன் தலைமீது வைத்து அவனை பாதாள லோகம் கொண்டு அவனை கொண்டு முடித்து சரி அந்த அவதாரத்தை முடித்து. சரிங்க. 4வது அவதாரம் நான் எடுத்த அவதாரம். இரணையாத்து சொல்லக்கூடியவன் பூமியை பாயாக சொல்லிக் கொண்டு நரகளிலே கோட்டை கட்டி அங்கு போய் ஒளிந்து கொண்டான். நரகள் இல்லையா? ஆமா. நரகள் என்றால் மலம். நரகம்னா அதுதாங்க அது மலம். மலம் நரகம்லாம் தெரியாதுங்களா? அதுதான் சரி உடப்பா. அந்த நரகளை கோட்டை கட்டி பூமாதேவி பாயாக சுருட்டி அங்கு முன்பை ஒழித்துக் கொண்டான் இரணையாற்றுதல். அப்படியாப்பட்ட இரணையாற்றுதை கொள்வதற்காக பந்தயம் சொல்லக்கூடிய வராக அவதாரம் எடுத்து பன்றி அவதாரம் எடுத்து ஆமா பொருட்டிங்க அந்த மூக்கிலே இதோ சக்கரத்தை வைத்து நரகளை உடைத்து கொம்பிலே அவனை குத்தி இந்த உமாதேவிக்கு நான் விடுதலை வாங்கி கொடுத்தேன் அப்பா. 5வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். எப்படி எடுத்தேன்? 6வது அவதாரம் பரசுராமர் அவதாரம் எடுத்தேனப்பா. பொறுமையப்பா. பரசுராமர் அவதாரம் 6வது அவதாரம். ஆமா. நரசிம்ம அவதாரம் 5வது அவதாரம். சரி. 6வது அவதாரம் பரசுராமர் அவதாரம். இந்த அவதாரத்தோட ஒரு யுகம் முடிந்தது. அந்த யுகம் அப்படியே முடிஞ்சது சுவாமி. சரிங்க. அடுத்தது இந்த 7வது யுகத்திலே நான் எடுத்த அவதாரம் ராம அவதாரம் எடுத்தேனப்பா. 7வது அவதாரம் ராம அவதாரம் எடுத்து 10 தலை கொண்ட ராமேஸ்வரனை கொன்றேன்.
நாலாவது அவதாரம். ஆமா. எட்டாவது அவதாரம். எட்டாவதோ துவாபர யுகத்திலே பலம் கொண்ட பல ராமனாக அவதாரம் எடுத்து ஒன்பதாவது அவதாரம். ஒன்பதாவது இந்த மாயக்கண்ணன் அவதாரம் எடுத்து பத்தாவது அவதாரம். கல்கி அவதாரம் அப்பா கடைசி அவதாரம். கலிக்கின்ற அவதாரம். அந்த அவதாரம் பார்த்தா உலகமே புரியுது. அதான் கல்கி அவதாரம். உண்மைதான் ஆதித்ய சுவாமி கடவுளே. ஏன்னா உனக்கு தெரிஞ்சது அந்த கலக்கி ஒண்ணுங்க. ஏய், கல்கி அவதாரம் கடைசி அவதாரம். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே எனக்கு என்ன வேலை மாயக்கண்ணனாக இருக்கும் பொழுது எனக்கு தாய் தந்தையார் தேவிகி ரோகிணிக்கும் தேவனுக்கும் நான் பிள்ளையாக வளர்ந்து இதோ யசோதம்மன் வீட்டிலே நான் வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்து என் தாயோடு தான் பிறந்த தாய் மாமனாகிய கந்தன் கவசங்களை கொள்வதற்காக நான் 9வது இந்த மாய கண்ணன் அவதாரம் எடுத்தேன். ஆதித்ய சுவாமி கடவுளே. இப்பொழுது நான் யாருக்கு நன்மை செய்கிறேன், யாரு பக்கம் நின்மையா இருக்கிறீங்க? யாருக்கு தீமை செய்கிறேன்? அப்படி நம்முடைய பாண்டவருக்கு நல்லதொரு மாமனாகவும் என்னை நம்பாதது எனக்கு ஏவனாகவும் வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் சரி சாமி. அப்படியாவட்ட இன்றைய தினத்திலே பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பங்கனி வகையானது பங்கும் வகையானது பாரதத்திலே பங்குனி இந்த வரும். பாண்டவர்களை பங்குனி வரும். சின்னமுத்து அவர்கள் சின்னமுத்து அவங்க அப்பா இறந்துட்டார். இன்னும் அருமையான தங்கம் திருக்குற புதுப்பதத்தை சேர்ந்த இன்னும் அருமையான தங்கம் பேர் சாமி வேல்முருகன் அவர்கள் இன்னும் கோயில் பூசாரி ஆகிய மதுரை வீரன் கோயில் பூசாரி அவருடைய தந்தையாராகப்பட்ட இன்னும் சின்னமுத்தவர்களுடைய பேர்படிக்காக இந்த மாய கண்ணுக்காக ரூபாய் 50 ரூபாய் வாரி வாரி வழங்கியிருக்கிறார். அந்த சின்னமுத்தவரை குருவமானது எந்த ஒரு குறைவில்லாதபடிக்கு அவருடைய ஆசை பெற்று அன்னாராய வேல்முருகனுடைய குருவமானது நோய் நொடி இல்லாதபடிக்கு செய்கின்ற தொழிலானது எண்ணி என்னவெல்லாம் ஈடேறி இதோ யானை போல் பலத்தை கொடுத்து குதிரை போல் ஓட்டத்தை கொடுத்து நோய் நொடி இல்லாதபடிக்கு ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறு எந்த ஒரு குறை இல்லாதபடிக்கு அவர் குருவமானது பாலாறு செல்வாக வாழ வேண்டும். இன்ற தினத்திலே நம்முடைய பாண்டவருக்கு நல்லதொரு மாமனாகவும் என்னை நம்பாத எனக்கு ஒரு ஏமனாக இருக்கிறேன். இதோ பாண்டவருக்கும் கௌரவருக்கும் இதோ 5 வயதில் அண்ணன் தம்பிகள் 10 வயதிலே பங்காளிகள் பங்காளியாக இருந்தவர்கள் பகையாளியாக மாறினார்கள். வந்த பொறாமை வந்த பொறாமை இந்த அழிந்து போகும் காசு பணத்திற்காக வந்த பொறாமை. அதனாலே பாண்டவராகப்பட்டவர் இன்றைய தினத்திலே இதோ நாட்டை பிரித்து அவர்கள் தனியே இவர்கள் தனியே இருந்தாலும் பந்தயம் பகடை என்று சொல்லக்கூடிய அந்த பந்தய பகடையானது ஆடி கையுடைய வார்த்தை கேட்டு துரியோதனாகப்பட்டவன் இதோ பாதி நாட்டை பிடுங்கிக் கொண்டான். 12 விடம் காடுமணம் ஓராண்டு ஐக்காதவாதம் அப்படி போய் வந்தால் நாட்டை திருப்பி தருகிறேன் என்று சொன்னான். பாண்டவரது பிரகாரமாக 12 வருடம் காடுமணமும் யாரு பாண்டவர்கள் இருக்கிறாங்க. ஆமா சரி. பாண்டவர் நாட்டை கேட்டார்கள். துரியோதன் இந்த கௌரவருக்கு 11 குரோணி சேனை, இந்த பாண்டவருக்கு 7 குரோணி சேனைகள். 11 7 18 அப்படி 18 நாள் சண்டை ரணகல யுத்தமானது செய்ய வேண்டும். சரி. அப்படி அந்த ரணகல யுத்தத்திலே யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி? ஆமா வெற்றி பெற்றவர்கள் இந்த நாட்டை ஆளட்டும். ஆமாம் தோல்வி விட்டவன் சுடுகாட்டை ஆளட்டும் என்று சொன்னார். சரி. பாண்டவராகப்பட்டவர் இந்த 10 விட்டு 18 நாள் சண்டையை
குருச்சேத்திர பூமியிலே எதை கொண்டு தொடங்குவது என்று தெரியாதபடி சரி சாமி. இது அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். சரிங்க. அதனாலே ஆ. பாண்டவரை போய் சந்திக்க வேண்டும். வாங்க, புறப்படுங்க.